குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரசு 2026ல் இவங்க மீண்டும் ஜெயித்தால் அப்படின்னா இந்த 4.25 வருஷமாக இவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சி வந்து ஆயுத பூஜை கொண்டாடியிருக்காங்க, அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோலாம் பார்க்குறோம். அதில் வாழைத்தார் தான் கட்டியிருக்குது, மாலை கூட போடல அந்த டிரைவர். ஆனால் இங்கே ஹைகோர்ட் சொல்லியிருக்குது, அரசு அலுவலகங்களில் எந்த ஒரு மத விழாவும் நடத்தக்கூடாதுன்னு. எத்தனை அலுவலகங்களில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மெட்ரோலலாம் நடத்தினதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். யார் அது? தனி மனித சொத்தா? எல்லாரும் பயணிக்கக்கூடிய சொத்து. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மதமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட மாடல் அரசு அதுக்கு என்ன பண்ணுச்சு? இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறோம். செந்தில்குமார் அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், திமுக நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அங்கே வந்து வேத விற்பனர்கள்லாம் வந்திருக்காங்க, அந்த இது அடிக்கல் நாட்டுறாங்க, எல்லாம் கிளம்புங்கன்ட்டார். அந்த வீடியோ எவ்வளோ பேர் வைரல் ஆச்சு. அவருக்கு சீட்டு கொடுக்கல, அவரே வேணான்ட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து 4.25 ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு நாளைக்கு 6 கொலைகள் வீதம், கிட்டத்தட்ட 6300 கொலைகள் நடந்திருக்கிறது. இது கொடுத்த புள்ளி விவரம். அதையும் தாண்டி இந்த கரூர் விஷயத்தில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொன்ன பல விஷயங்களில் குறிப்பிடத்தக்க விஷயம், 6 வந்து தாவாக்க ஆம்புலன்ஸு, 7 வந்து அரசாங்க ஆம்புலன்ஸு, 33 தனியார் ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாம் எந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டாங்க? இது வரைக்கும் பதில் இல்லை. அதை எங்கே நிறுத்தி வைத்திருந்தார்கள்? அதுக்கும் பதில் இல்லை. இப்படி பலவிதமான விஷயங்கள் இனிமேல் ஒவ்வொரு விஷயமாக வரப்போகிறது. அதற்கு முன்பே விஜய் கட்சியினரை குறை சொல்லி விஜயை மட்டும் தனிமைப்படுத்தக்கூடிய வேலையில் திமுக சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. முதல் தடவை விஜய் கொஞ்சம் விழுந்தார், இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் கட்சியினர் போய் நிவாரணம் கொடுத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் அந்த செக்கை போய் சீக்கிரம் கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சி. அதை அநேகமாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம். 4 நாளாக என்ன விஜய் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது, இப்போது விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை சொல்லியிருக்காங்க, தந்தி டிவியில் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இருந்தால் அது உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி. ஒரு கட்சி அப்படிங்கிறது தினந்தோறும் இருக்கக்கூடிய கட்சி, முடங்கிவிடக்கூடாத கட்சி. விஜய் அவர்களுக்கு அரசியல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கும். ஏங்க ஒருத்தர் வராரு, நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தோடு வராரு. உண்மையிலே வந்து அவர் வந்து காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர் உண்மையிலே நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்ம நிறையா கட்சியை பார்த்தோம். யாராவது ஒருத்தர் புதுசாக வரும்போது இவராவது நல்லது பண்ண மாட்டாரான்னு மக்கள் ஏங்குறாங்க. ஒரு இப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை பிஜேபியோ காங்கிரஸ் இவர்களெல்லாம் நல்ல அரசாக கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் ஏன் மற்றவர்களை நாடப் போகிறார்கள்? நல்லா யோசனை பாருங்கள். சிங்கப்பூரில் தொடர்ந்து ஒரே கட்சி ஆட்சி பண்ணுதுன்னு நம்ம கேட்குறோம். எதனால் ஆட்சி பண்ணுறாங்க? எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 2-3 தடவை ஜெயித்தார், கடைசியாக அவர் இறக்குறார். அப்படிங்கும்போது எதற்காக எம்ஜிஆர் அவர்களை ஆட்சியில் அமர வைத்தார்கள்? கலைஞர் அவர்களை ஆட்சியில் அமர வைக்கவில்லை. இது திமுக வந்து அதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளணுமா வேணாமா? இன்றைக்கி திமுக ஒரு ஆட்சிக்கு வருது, அடுத்த அதிமுக மாறி